நீங்கள் வந்து நினைச்சு இதை வச்சு பைபிளில் வச்சு ஏன்னா இந்தியாவை ரட்சியும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இதில் பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக இருக்குது இல்லை, எல்லா மாநிலங்களும் அவங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாமே இது எல்லாமே ஒரே கலராக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சரியா? இப்படிப்பட்ட நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவே நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி அழகாக ஆராதனையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்ம தமிழ்நாட்டை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ரெண்டு நம்ம ஸ்டேட்டை தான் அவங்க வந்து பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. கேரளாவையும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் அவங்க பிடிக்க முடியலை. ஏனென்றால் நம்மளுடைய கேரளாவுக்கு நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராகிய தோமா வந்தார். அவர் வந்து கேரளாவுக்கு வந்தார். மரித்தது இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில். சரியா? அதனால தான் இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் மாத்திரம் 50,000 திருச்சபையை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தோமா மரித்த அந்த சென்னை பட்டணத்தில் 50,000 திருச்சபைகளை தேவன் தந்திருக்கிறார். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு அழகிய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிற நாளிலும் மறுபடியும் அருமையான பாஸ்டர் ஐயா அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி நண்பர் சுவிசேஷகர்களின் ஊழியங்களை குறித்து சொல்வதற்கு தேவன் அருமையான பாஸ்டர் மனதில் பேசி இந்த இடத்தை தந்ததற்காக மறுபடியும் நண்பர் சுவிசேஷ குழுவின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல உலகங்கள் எங்கும் நடைபெறுகிற காரியங்களை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் எது ஞாபகத்துக்கு வருது? என்ன ஞாபகத்துக்கு வருது? என்ன ஞாபகத்துக்கு வருது? இந்த உலகத்தினுடைய கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. இது எல்லாம் என்ன செய்யுது? எவ்வளவு ஒரு பெரிய இந்த உலகத்திற்கனுடைய முடிவு வரப்போகிறது, சமீபமாக இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆனால் அந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படுவதற்கு எத்தனை பேர் நீங்கள் பயப்படுறீங்க? எத்தனை பேர் பயப்படுறீங்களா நீங்க? ஏன்னா இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கடைசி காலத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்ல ஆவியானவர் என்னோடு கூட சொன்ன சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிங்களேன். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. கடைசி கால இந்த 24ஆம் அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்துல இருந்து நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே 3வது வசனத்துல சீசர்கள் கேட்கிறாங்க, இந்த உலகத்திற்குடைய எப்பொழுது சம்பவிக்கும், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் பல காரியங்களை அங்கே கீழே சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லும் போது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இந்த கடைசி காலத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவன் நம்மளை வஞ்சித்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த வஞ்சனை என்பது சாத்தானுடைய ஆயுதமாக இருக்கிறது என்பதை நாம் வேதம் தெளிவாக நம்மளுக்கு சொல்லுகிறது. ஆதி நாட்களிலே ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் படைத்தார். இல்ல, நம்ம உலகத்தை 6 நாள்ல படைத்து அங்கே 6வது நாள்ல ஆதாமியும் ஏவாளையும் படைத்து எங்க வைத்தார்? ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு தோட்டத்துல அழகாக வைத்தார். சரி, அங்க எந்த விதமான கவலையும் இல்லை, கஷ்டமும் இல்லை, எந்த விதமான பாடுகளும் அங்க கிடையாது, அவங்க எந்த விதமான பாவமும் அங்க கிடையாது. சரி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோட்டத்துல வைத்திருக்கும் போது அங்கு அந்த தோட்டத்தை கெடுத்து மனித குலத்திற்கு ஒரு அழிவை கொண்டு வந்து அந்த மனிதர்களை பாவத்துக்குள்ளாக மாற்றுவதற்கு அந்த சாத்தான் பயன்படுத்தின ஆயுதம் என்னது? வஞ்சனை. சரியா? ஏமாற்றுகிறார். சரி, ஏமாற்றுகிறார். ஆதியாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எடுத்தவர்கள் வாசிங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். வஞ்சனை. பிரியமானவர்களே, அந்த வஞ்சனைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பது யார்தான்?
கிறிஸ்தவர்களை நம்மை வேற யாரும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியுமா? ஏன்னா வேற யாருமே நம்மை ஏமாற்ற முடியாது. ஆனால் யார் ஏமாற்ற முடியும்? இயேசுவின் பெயரை சொல்லி என வருகிற கள்ள தீர்க்கதரிசிகள் மற்ற கள்ள உபதேசிகள் என்ன செய்ய நம்மள மாற்ற முடியும். சரி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்துல, கடைசி நாட்கள்ல என் நாமத்தை தரித்து கொண்டு என்ன செய்வாங்களாம்? ஏன்னா 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பிரியமானவர்கள், இதற்கு நாம் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். சரி, அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்ய, இந்த பாஸ்டருங்க வந்து சரியில்லை, இந்த ஆராதனை சரியில்லை, இது சரியில்லை, அந்த ஆராதனை நல்லா இருக்கு என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்கள்ல இங்க இருந்து அடுத்த இதுக்கு ஓடுவதற்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்கள், இங்கு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்லி குறை சொல்லி நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்கள், தேவன் இந்த சபையில இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இந்த சபையில தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த சபையை நேசித்ததுனாலதான் இந்த நீங்களாம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விசுவாசிகளாக இங்க இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த தேசம் இங்க இன்னைக்கு தேவன் இந்த சபையில இருக்கிறார்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்களேன். ஹல்லேலூயா. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு ஆலயத்துக்கு வந்தீங்க? சரியா, 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு சர்வீஸுக்கு? 9 மணிக்கு தானே. 9 மணிக்கு ஆராதனைக்கு எத்தனை பேர் 8:55க்கு இங்க வந்தீங்க? ஒரு சில பேர் தான் இங்க வந்திருக்கேன். எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் இங்க இருக்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை மணிக்கு வர வேண்டும்? அட்லீஸ்ட் ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 5 நிமிடங்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? வந்திருக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி இல்லை, இதான் ஆசீர்வாதமான செய்தி, ஒரு எச்சரிப்பின் செய்தி. இதன் மூலமாக நீங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே இருக்கிறார், இந்த சபையில தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்க எத்தனை மணிக்கு வர வேண்டும்? 5 நிமிடத்திற்கு முன்னாலே வர வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நீங்க ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு எத்தனை நேரத்துக்கு முன்னால போவீங்க? ஏன்னா 9 மணிக்கு ட்ரெயினுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? நீங்களா பக்கத்துலேயே இருக்கீங்க, ஓடி போய் ஏறிடுவீங்களா? இருக்கும் இல்லையா? எப்படினாலும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால, அரை மணி நேரத்துக்கு முன்னால கண்டிப்பா போயிடுவோம். ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு பிரயாணப்படுறது நீங்க இருக்கீங்கன்னா, அந்த தேவனுடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் எவ்வளவு சீக்கிரமா வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர், அவர் என வல்லமையுள்ள தேவனாக இங்க இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருந்தது என்று சொன்னால் நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? 8:55க்கு இங்க இருப்பீங்க. சரியா? நாங்க ஊழியம் செய்த பகுதிகளில் 12 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நடந்து வருவாங்க. எத்தனை பேர் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரே ஒரு அண்ணன் தான் கை தூக்குவாங்க. சரியா? மற்றவங்களாம் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 12 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வருவாங்க. நீங்க பாத்தீங்களா, அங்க வந்து எந்த ரோடும் கிடையாது, வசதி கிடையாது, பஸ் கிடையாது. நம்ம ஊரு எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. சரியா? தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ தேவன் ஆசீர்வதித்து வச்சிருக்கார். கிராமமாக பஸ் ஓடுகிறது. அங்க பஸ் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம கடந்த நாட்களில் குஜராத்துக்கு போயிருந்தோம். குஜராத் மாடல்னு சொல்லுவாங்க. குஜராத்துக்கு கிராமத்துக்கு என்னது கிடையாது, பஸ் கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட எவ்வளவோ தூரம் போன பிறகுதான் ஒரே ஒரு பஸ் தான் கல்லில் பட்டுது. ஏன்னா அதுவும் மெயின் ரோட்ல போகும்போது. அதே மாதிரி கிராமத்துக்கு போகும்போது பெரிய பெரிய கல்லில் தான் வண்டி ஓடுது. பெரிய பெரிய கூழாங்கல் அது மேலதான் வண்டி ஏறி போய் கொண்டு இருக்கிறது. சரியா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க 12 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. சனிக்கிழமையே அந்த மாட்டுக்கு அவங்க எல்லாம் வேண்டியதெல்லாம் வச்சுட்டு காலையிலே கிளம்பி ஏன்னா கரெக்டா ஆராதனைக்கு வந்துருவாங்க. ஏனென்றால் தேவன் அந்த ஆலயத்துல யார் இருக்கா? சரியா? தேவன் வாசமா இருக்கிறார் என்று சொல்லி அவங்க சனிக்கிழமை எல்லா காரியங்களையும் செய்து விட்டு அவங்க வேகமா வந்துருவாங்க. இந்த ஆலயத்துல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஆலயத்துல ஜீவன் உள்ளவராய் ஜீவிக்கிறவராய் உங்களை ஆசீர்வதிக்க முடியாத நீங்கள் ஏன்னா அவர் சீக்கிரமே வந்து விட்டார். பிரியமானவர்கள், ஆனால் நாம் எவ்வளவு ஏன்னா எல்லா வேலையும் முடித்துட்டு தன்னுடைய சொந்த வேலையெல்லாம் முடித்துட்டு வருவார். நீங்க அடுத்த வாரத்துல இருந்து என்ன செய்ய போறீங்க? சீக்கிரமே வேலையை முடித்துட்டு
சரியா? ஆண்டவர் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது போய்விட வேண்டும் என்று சொல்லி நீங்க வாங்க. இந்த மால்டோ என்ற ஒரு மக்கள் கூட்டத்துல அவங்க ஆராதனைக்கு போறதுக்கு முன்னால் நாங்க அங்க ஒரு மாசம் அந்த மக்கள் மத்தியில தங்கி இருந்தோம். சரியான வெயில். ஏன்னா அவங்களுடைய வீடெல்லாம் இதே மாதிரி பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன குடிசைகள் எப்படி வீடு இருந்ததுன்னு பாத்தீங்கல்ல. அந்த வீட்டுக்குள்ள 1/2 மணி நேரம் குடும்பமா முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு வராங்கங்க. 9 மணிக்கு ஆராதனைனா 8:30 என்ன செய்தாங்க. அவங்க இவ்வளவுக்கு என்னது கிடையாது. அவங்க வீட்டுல யார் வீட்லயும் கேலண்டர் கிடையாது. நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் 10 12 கேலண்டர் தொங்குது. அங்க கேலண்டர் அவங்க பார்த்தது கிடையாது, கடிகாரம் கிடையாது. ஆனா அந்த வெளிச்சத்தை வச்சு அவங்க வந்து அந்த டைம் கணக்கு பண்ணுதாங்க. அவங்க 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அந்த இதுல உங்க ஆலய ஆராதனைக்கு வராங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் உயிரோடு இன்றைக்கும் எழும்புகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குஷ்டரோகிகள் சரிப்படுத்தப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, மந்திரவாதிகள் இன்றைக்கு மனம் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. சரியா? நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், அற்புதம். சரியா? நீங்க இந்த ஆராதனை என்ன செய்யணும், நீங்க குறை சொல்லவே மாட்டீங்க. பிரியமானவர்களே, தேவன் இந்த இடத்துல இருக்கிற ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்கள். ஏதோ கர்த்தர் ஆண்டவர் இங்க இருக்கிறார் அங்க இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யாதீங்க, எங்கேயும் போவாதீங்க. தேவன் எங்க இருக்கிறார், எங்க 2 பேர் 3 பேர் கூடியிருக்க நாமத்தால் கூடியிருக்கார், நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம நம்ம சபையை குறை கூறுவது மிகப்பெரிய ஒரு தவறு. சரியா? மிகப்பெரிய தவறு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதுதான் பிசாசானவர் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்கள். இந்த சபையில எங்க ஆண்டவர் இல்லை, எங்க வல்லமை இல்லை, எங்க இது இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, அங்க எங்க ஓடக்கூடாது. நீங்க சீக்கிரமாக வந்து பாருங்கள். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். தேவனை முதன்மையாக வைத்து பாருங்கள். சரியா? தேவன் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கை இருங்கள். இரண்டாவது நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:35. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன செய்யணுமா, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அந்த கடைசி காலத்துல என்ன நடக்குமா, நம்மளுடைய வெளிச்சமும் என்ன நம்மளிடத்துல இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யும், இருளாகுகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதான காலத்துல நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான பாஸ்டரையா கேட்டாங்க, யாரெல்லாம் டிவி பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் இது நியூஸ் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி. இப்ப பெரிய பெரிய டிவிலாம் செவுத்துல சும்மா மாட்டி கிடக்கு. சின்ன சின்ன மொபைல் என்ன செய்யுது, பெட்டுக்கு உள்ள போர்வைக்கு உள்ள வர போய் கிடக்குது. பெரிய பெரிய டிவி. அந்த நாட்கள்ல எங்க அண்ணன் ரசிக்கப்பட்ட காலத்துல சொல்லுவாங்க, இது சாத்தான் பெட்டி, இதை தூக்கி மேல வைங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த மொபைல் எங்க வர போயிட்டு போர்வைக்கு உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேன், முந்தி வந்து ஏதாவது லவ் பண்ணா என்ன செய்யணும், பக்கத்து தெருவுக்கு போகணும், அங்க போகணும், அந்த வீட்டு முன்னாடி யாண்டைவா அடிக்கடி வாரான் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை கெட்ட பிள்ளை, இந்த பையன் கெட்ட பையன் சொல்லி தெரியும். ஆனா இன்றைக்கு எதுவும் ஒண்ணுமே தெரியவே செய்யாது. எல்லாம் என்ன செய்யுது, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ராத்திரி போல பெட்ஷீட்டுக்கு உள்ளேயே என்ன நடந்துட்டு இருக்குது, பிசாசின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வெளிச்சத்தை இருளாக்குகிற பல காரியங்கள் தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லி உங்க பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது, ஏன்னா இருளாகிக் கொண்டே இருக்கிறது, இருளாகிக் கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலோ பல காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விடாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி காலகட்டத்துல நம்மளுடைய தேவன் எச்சரிக்கிறார். பிரியமன், அந்த காலத்துல இதெல்லாம் நடக்குது, யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது, இந்த விலைவாசி எல்லாம் ஏறிக்கொண்டு போகிறது, இதெல்லாம் செல்லிக் கொண்டு இருக்கிறது சொல்லி நாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம். சரியா? எத்தனை பேர் பயப்படுங்க, யுத்தம் வரப்போது, தேசம் அழிஞ்சு போக போகுதுன்னு சொல்லி பயப்படுறீங்களா? பயப்பட தேவையில்லை. ஆனா நீங்க எச்சரிக்கையா இருக்க தேவன் உங்களை ஞாபகப்படுத்த. நம்முடைய தேவன் என கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடுமா?
குறைவுபடாதுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக வழி நடத்துவார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்கே உள்ள ஒரு சாட்சி ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் என்ன செய்யுது, வேலை போயிட்டு, சரியா, வேலை போயிட்டு அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் அந்த கோதுமை, அந்த மக்கள் வந்து நம்மளே மாதிரி ரொம்ப விசேஷ சாப்பாடுலாம் அவங்ககிட்ட சாப்பிட மாட்டாங்க, சரியா. ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பாடு சாப்பிடுவாங்க, 2 நேரம் தான். காலையில் ஒரு 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுவாங்க. அநேக என்ன செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் கறி மீன்லாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, சரியா. கறி மீன் சாப்பிட்டாதான் அவங்க என்ன நினைப்பாங்க, பாவம் என்று. எனக்கு எதை பாவம் நினைப்பாங்க, கறி மீன் சாப்பிட்டாதான் பாவம். அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்தாங்க, கறி வைத்திருக்கிறவங்க எல்லாம் கறி வைக்கிற கூடாதுன்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்துல இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எங்கேயுமே கறி கடையே கிடையாது, எல்லாம் வெஜிடேரியன் பிரியாணிக்கு மாறிட்டாங்க, சரியா. பீஃப் பிரியாணின்னு சொல்லி இருந்த இது எல்லாமே நாங்க கடந்த நாட்கள்ல போயிருக்கும்போது, உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போயிருக்கும்போது எப்படியாவது ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நாங்க ஊழியம் செய்த காலத்துல இருந்தது. ஆனா இப்போ நாங்க மறுபடியும் அந்த காரியங்களை விசிட் பண்ண போகும்போது எல்லாம் வெஜ் பிரியாணியா இருக்குது. என்னன்னு கேட்டா இங்க யாரும் என்னது காரி சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க, சரியா. இப்படிப்பட்ட ஒரு அந்த கடுமையான அந்த காலகட்டத்துல தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்க பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் வருவதற்கு என்ன செய்யாது, ஏன்னா அதிக நேரம் எடுக்காது. இந்த சூழ்நிலையில அந்த விசுவாசி அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்த எல்லா விதமான அந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்த எல்லாமே செலவழிஞ்சு போச்சு, கோதுமை செலவழிஞ்சிட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு கடைசி அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, சரியா. அவங்ககிட்ட கொஞ்சம் இருந்ததையும் அந்த கெஸ்ட்டுக்கு அவங்க ரொட்டி செஞ்சு கொடுத்து அவங்கள போஷித்து அவங்கள வழி அனுப்புவதற்காக அந்த சகோதரர் விசுவாசி சகோதரர் என்ன செய்தார், அங்க அந்த ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு வராரு வண்டி ஏற்றி விடுறதுக்காக. அவங்க எல்லாம் போன பிறகு அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு என்னது கிடையாது, கோதுமை கிடையாது, வீட்டில் ஆகாரம் எதுவுமே கிடையாது. இவர் வானத்தை பார்த்து, ஆண்டவரே என கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஊழியக்காரர் நாங்கள் சொல்லியிருக்கிறப்ப ஒரு வேதத்தில் எழுதியிருக்கிறோம். நாங்கள் இப்போ சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோமே என்று சொல்லி அவங்க வேதனையோடு வானத்தை நோக்கி பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு அந்த ரோட்ல நடந்து போகும்போது ஒரு லாரி கிராஸ் ஆயிருக்குது, சரி. அந்த லாரியில் முழுவதும் கோதுமை நிறைந்த ஒரு லாரி போயிருக்கு. அந்த ட்ரக்ல இருந்து ஒரு மூடை கோதுமை கீழே விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கோதுமை ஒரு மூடை கீழே விழுந்திருக்கு. இவர் லாரி விரட்டிட்டே போயிருக்கிறார் சொல்றதுக்கு அந்த லாரி நிக்காம போயிட்டான், சரியா. அந்த கோதுமையை எடுத்து அவர் அந்த கோதுமை முடியுது வர அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அந்த கோதுமை முடிய போற நேரத்துல அவருக்கு மறுபடியும் ஒரு வேலையை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும், சரியா. ஒரு நாளும் நம்ம பட்டினியாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, சாக விட மாட்டாருங்க. ஆனா நம்ம எச்சரிக்கையா இருக்க, நம்மளுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது என்னது, நற்கிரியைகள், சரி. அந்த வெளிச்சம் என்னது, உங்களுடைய நற்கிரியைகளை மனிதர்கள் கண்டு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுளை. இன்றைக்கு நம்ம நற்கிரியைகளை செய்வதில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், குறைவுபட்டு கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றாலே யாரு, என்ன அர்த்தம், நன்மை சொல்லுங்க, தன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக கொடுக்கிறவர்கள் தான் யாரு, சரியா. அப்படி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மேலை நாட்டில இருந்து மிஷினரிகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கல்விகளை கொடுத்தாங்க, மருத்துவங்களை கொடுத்தாங்க. அவங்க எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்த அளவுக்கு தேசத்திலே வளர்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு அந்த நன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்குது, குறைந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு நூற்றாண்டு மண்டபம் என்று சொல்லி ஒரு மாம்பழ சங்கம் என்று சொல்லி வரும், சரியா. அதுல கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு 4 பக்கம் 4 திசையில 2 கிலோமீட்டருக்கு யார் இருப்பா, பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அந்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுப்பதற்காகவே வருஷம் ஃபுல்லா நாங்க என்ன செய்வோம், ஆனா சில்லறையெல்லாம் சேமித்து வைப்போம். அந்த வருஷத்துல ஒரு தடவை நடக்கும். அந்த ஆராதனையில அந்த வெளியில அவ்வளவு பிச்சைக்காரங்க இருப்பாங்க, சரியா. ஏன் இருப்பாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் சரியா பிச்சை கொடுப்பாங்கன்னு சொல்லி. வேற எந்த கோயில பாத்திருக்கீங்களா, வேற ஏதாவது கோயில்ல பாத்திருக்கீங்களா? இதே மாதிரி பிச்சை எடுக்கிறது ஈவன் நம்ம சர்ச்சில்
முன்னால் நின்று இருக்காங்க. ஆனால் அது பக்கத்தில் இருக்க இந்து கோயில் பக்கத்தில் எவனும் பிச்சை எடுக்கிறதுக்கு போக மாட்டேன். ஏன்னா எவனும் கொடுக்கறது யார் தான் கொடுப்பார்? நம்ம தான் நற்கிரியைகளை செய்வதற்காக தான் தேவன் நம்மில வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்துல இருக்கும்போது நன்மை செய்கிறவராக தான் செஞ்சாரு, சுற்றி திரிந்தார். அதே தேவன் இன்றைக்கு நம்மள இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்லி விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நற்கிரியைகள் என் மூலமாக செய்து கொண்டு வர எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி செய்வது யாரு? கிறிஸ்தவர்கள் தான் உதவி செய்வது. இலகஞ்ச மனதை உடையவர்கள் யாரு தான்? கிறிஸ்தவர்கள். அடுத்தவருடைய கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விடுவது யாரு தான்? சரியா? எத்தனையோ சாட்சிகள் நம்ம சொல்லிட்டு போனா இன்றைக்கு நம்ம திருவிருந்து நைட் ஆயிரும் இல்லையா? அவ்வளவு சாட்சிகள் நம்ம சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உங்களுள்ள ஒளி வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நற்கிரியைகளை நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் பிரியமானவர்களே. அது மூலமாக யார் மகிமைப்படுவார்? ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பிரியமானவர்கள். இன்றைக்கு அந்த கிரியைகளை நீங்கள் குறைவுபட்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அதை சரிப்படுத்திக் கொள்ள தேவன் விரும்புகிறார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியா? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாது இருங்கள். எத்தனை பேர் நகை 1.25 லட்சம் ஆயிட்டுன்னு எத்தனை பேர் கவலைப்பட்டு இருக்காங்க? இன்னைக்கு கவலை, விலைவாசி எல்லாம் ஏறிட்டு போத பல குடும்பங்கள். நான் அப்பவுமே சொன்னேன், விலை குறையா இருக்கும் போது வாங்குனா வாங்காம, நான் அப்பவுமே சொன்னேன் இதெல்லாம் விலை கூட போகுது இல்லை சொல்லிட்டு இருக்காங்க, வாங்குன்னா வாங்கவே இல்லை. இப்ப பிள்ளைக்கு என்ன செய்வோம் சொல்லி லௌகீக கவலைனால என்ன செஞ்சுட்டு இருக்க முடிகிறது? ஏன்னா நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம பிள்ளை இப்ப எத்தனை வயசு படிக்க 1ஆவது படிக்கிற பிள்ளைக்காக இப்பவுமே நம்ம சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல கடைசி காலங்கள்ல நம்மளுடைய இருதயங்கள் எப்படிப்பட்ட இதனால பாரம் அடையக்கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்னா பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு ஏன்னா நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல எதனால் நிரப்ப வேண்டும்? தேவனுடைய வசனத்தினால நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தினால நாம் நிரம்பணும். இந்த உலக பிரகாரமான கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்மளுக்கு என்ன விசுவாசம்? கர்த்தரின் தேவை என்ன? எனக்காக யாவையும் வசனம் தான் நல்லா தான் போட்டிருக்கு. ஆனா நம்மளுக்கு என்னது இருக்காது. பிரச்சனைன்னு வரும்போது என்ன பாஸ்டர் ஒன்று ஒரு என்னத்தை ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது என்று சொல்லி பல விதத்தில் என்ன செய்தோம்? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பிரியமானவரே, கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தை நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். எந்த விதமான உலக பிரகாரமான கவலையினால உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? பாரம் அடைவதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம அப்படி செய்தோம் என்று சொன்னால் அந்த திடீர் நம்மளுடைய வருகைக்கு நாம் என்ன செய்வோம்? புறம்பே நம்மளுடைய விசுவாசம் எதற்காக நாம் இந்த உலகத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கோம்? சொல்லுங்களேன். நம்மளுடைய நோக்கம் என்ன? மெயினான நம்மளுடைய பெரிய ஆசீர்வாதமா நம்ம நினைக்கிறது என்னது? அங்கிருந்து வயசானவங்க தான் சொல்றாங்க, இங்கிருந்து சவுண்ட் வர மாட்டாங்க. எதுக்காக நம்ம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மையான ஒரு ஆசீர்வாதம். சரியா? அதற்காக நீங்க என்னன்னாலும் இழக்கலாம். ஆனா பரலோகத்தை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இழக்க கூடாது. சரி, அந்த பரலோகத்திற்கு போவதற்கு தேவன் உங்களுடைய பணத்தை விரும்பவில்லை. இந்த பணம் நம்முடைய இந்திய பணம் எங்க செல்லாது? அடுத்த நாட்டுல செல்லாது. ஆனா அடுத்த நாட்டு பணம் நம்ம இந்திய நாட்டுல செல்லாது. அப்படிப்பட்ட பணம் பரலோகத்துல எப்படி செல்லணும்? யோசித்து பாருங்க. எதுவும் இல்ல. தேவன் உங்களுடைய பணத்தை விரும்பவில்லை, உங்களுடைய பரிசுத்தத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய பட்டத்தை விரும்பவில்லை. இது பிரியமானவர்களே, உங்களுடைய பட்டம்
ஏன்னா இங்கே நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல படித்த அந்த பட்டம் என்ன செய்யாது, உத்தரப்பிரதேசத்துல செல்லாது. உங்களுடைய பட்டம் செல்லாதுங்க. அந்த தேவன் அந்த பட்டத்தை விரும்பவில்லை, உங்களுடைய பரிசுத்தத்தை தான் தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணமும் பட்டமும் தராத பரிசுத்தத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. உன்னுடைய இருதயங்கள் உலக பிரகாரமான கவலையினால் என்ன செய்யக்கூடாது, ஏன்னா பாரம் அடையாதபடி லௌகீக கவலையினாலும் பெருந்தினாலும் இந்த இருதயத்தை பாரப்படுத்தாதபடி தேவன் நம்மளுக்கு என்று வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்வுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்றும் விட்டு விடுகிறேன். ஹல்லேலூயா. சரி, அது இல்லைனாலும் பரவாயில்லைங்க. அதுக்காக நம்ம வீட்டுல என்ன செய்யக்கூடாது, சண்டை போடுவீங்களா? சரியா, எது இருந்தாலும் இல்லைனாலும் தேவன் நம்மை பரலோகத்துல கொண்டு சேர்ப்பார். எனக்கு அடிக்கடி இப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்துல ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையை தான் ஆண்டவர் அநேக நேரத்துல ஞாபகப்படுத்துவார். லாசருனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தது, ஏன்னா எல்லாம் ஆச்சரியமா பாக்கீங்களா? ஐயா, லாசர் நீங்க சர்ச்சில் ஒருத்தர் இல்லைன்னு யோசிக்கீங்க. ஏன்னா வேதத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையாக, ஏன்னா திருஷ்டாந்தமாக இல்லை, அது உண்மை சம்பவமாக கர்த்தர் சொல்லும் போது ஐஸ்வர்யவான் லாசரு என்ற ஒரு கதை இருந்து தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அந்த லாசரு எப்படிப்பட்ட பணக்காரரா இருந்தா சொல்லுங்க. லாசர் எப்படிப்பட்ட பணக்காரரா இருந்தாரு? BMW சுத்திக்கிற பணக்காரரா இருந்தாரா? சரியா, அவருக்கு டாக்டர் யாரா இருந்தா? அப்போலோல இருந்து பெரிய டாக்டர் இருந்தாங்களா? அவருடைய நோய்க்கு டாக்டர் யார் தான்? அவனுடைய பருக்களை யார் எது நக்கிட்டா? நாய் தாங்க அவங்களுடைய டாக்டர். லாசருடைய டாக்டர் யாரு? சரியா, நாய் அவனுடைய பருக்களை நக்கி சுத்தம் பண்ற அளவுக்கு அவர் தான் டாக்டர். சாப்பிட வழி இல்லாம இருக்கிறான், ஆனா பரிசுத்தத்தை அவன் பாதுகாத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையா நம்மளுக்கு இருக்கு, யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க யாருக்காவது இருக்குதா? யாருக்காவது இருக்குதா? இல்லையா, நாளைக்கு எங்களுக்கு சாப்பிட எங்களுக்கு வழி இல்லை, நாளைக்கு எனக்கு என்னுடைய வீட்டுல என்ன அடுப்பு எரியாது சொல்லிக்கிற சூழ்நிலை யாருக்காவது இங்க இருக்குதா? யாருக்காவது இருக்குதா? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க உதவி செய்தோம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையும் கிடையாது. ஆனா நம்ம லௌகிக கவலையினால என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். பிரியமான, இது தேவனுக்கு எது விருப்பமில்லாத ஒரு காரியம். தேவனுடைய வசனத்தினால உங்களை நிறைங்க. சரியா, தேவனுடைய வசனத்தினால உங்களை நிறைங்க. உங்களோட வசனம் எப்போதும் வசனம் ஓடிட்டே இருக்கட்டும். வேலை செய்யும் போது, நடக்கும் போது, படுக்கும் இருக்கும் போதும் எப்பொழுதும் தேவனுடைய பாடலை பாடிக்கொண்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. சரியா, எதையும் உலக பிரகாரமான கவலையை நினைத்து நினைத்து உங்களுடைய மன நோயாளியாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். பிரியமானவர்கள், தேவனுக்கு அது ஏன்னா உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் தேவனுக்கு பகை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறானது என்னது? பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அந்த வேற நீங்க ஸ்ட்ராங் பண்ணதுக்கு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணி கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க? ஆண்டவர் நீ வாண்ட கொடுத்தன நீ வேற பக்க பிடிச்சுக்கிட்டா என்ன செய்வ? எல்லா தீமைக்கும் நீ காரணமாயிருவான்னு சொல்லி அந்த இதுல இருந்து விலக்கி வைத்தாருன்னா நீங்க அதை கிடைக்கலன்னு சொல்லி என்ன செய்வீங்க? விலகி போகிறீங்க. பிரியமானவர், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நீங்க வேத வசனத்துல உறுதியா இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வசனத்தெல்லாம் புரட்டுகிற காலங்கள் வருகிறது. அநேக வசனங்கள்லாம் என்ன செய்யுது, புது புது டிரான்ஸ்லேஷன் அநேக வசனங்கள் என்ன செய்கிறது, மாற்றப்படுகிறது. இந்த ஒரிஜினாலிட்டி என்ன செய்து கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. சரி, அநேக புது புது டிரான்ஸ்லேஷன் தேவனுடைய உண்மையான வசனத்தை மாற்றி அவருக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறார். எல்லாரும் வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயங்கள் தேவனுடைய துதிக்கும் துதியினால் நிரப்ப தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அந்த விசுவாசத்தில் வளர தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த எச்சரிக்கையின் அந்த கடைசி காலங்களை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஏன்னா எப்போ யாருக்கும் மரணம் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அருமையான ஐயா பாஸ்டர் நம்ம ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மத்திய பிரதேசத்துல சுற்றுலாவுக்கு போனவங்க அவங்க யோசித்து பார்த்துருப்பாங்களா? ஏன்னா அவங்க யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி. எத்தனையோ நாட்கள்ல இளம் வயது மரணங்கள் அதிகமாக
நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பரலோக வாழ்விலிருந்து நாம் வஞ்சித்து விடாதபடி, ஒருவரும் உங்களை வஞ்சித்து விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தோட மேலான ஆசீர்வாதம் பரலோக வாழ்வுதான். பரலோக வாழ்வுதான் எல்லாத்துக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடாதபடி ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு. இந்த மண்ணிற்காக மாணிக்கத்தை நான் மாணிக்கத்தை. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை மண்ணிற்காக மாணிக்கத்தை விடுவேன், எல்லாத்தையும் விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு காலகட்டத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்கள். ஆனால் தேவனுடைய வசனம் செய்த மண்ணிற்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்துல நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டு இருந்தான். சரி, அவன் வேதனையோடு நடந்து கொண்டு சென்று போய்கொண்டு இருக்கும்போது அவனுடைய கரங்கள்ல ஒரு பை கிடைத்திருக்கு. சரி, அருமையான ஒரு பை கிடைத்திருக்கிற அந்த பைய அவன் எடுத்து பார்க்கும்போது உள்ள கல் இருந்திருக்கு. அந்த கல் என்னடா, ஒரு காசு பணம் இருந்தா பரவாயில்லையே, இந்த கல்லு போய் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து என்ன செஞ்சானா அந்த குளத்தங்கிற ஓரத்துல அப்படியே எரிக்கிட்டே வந்திருக்கான். கடைசியில ஒரே ஒரு கல் அங்க வந்து மீந்தி இருந்திருக்கு. ஒரே ஒரு கல் அந்த பைக்குல கிடந்திருக்கு. அப்போ அது பக்கத்துல நான் ஃப்ரெண்டு பார்த்துருக்கான். என்னடா நீ என்ன பையில என்ன வச்சிருக்கேன்னு சொன்னா, ஏதோ ஒரு கல் கிடந்ததுப்பா, அதை யாரோ போட்டு ஏதோ சின்ன பசங்க போட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அந்த கல்லை நான் வந்து எடுத்து பார்த்த கல்லு அதெல்லாம் குளத்துல எரிஞ்சிட்டே வரேன்னு சொல்லி கடைசியில அதை அவன் ஃப்ரெண்டு வாங்கி பார்க்கும்போது அது கல் இல்லடா, அது வைரம் என்று சொல்லிருக்கான். என்னதான் அது? என்னது? வைர கற்கள். ஆனா அவனுக்கு சாதாரண கற்கள் நினைச்சு அந்த வைரத்தை பூரா போட்டு போயிட்டான். கடைசியில் அவன் சொன்னான், எப்ப அந்த ஒரு வைரத்தை இதையாவது வைத்து நீ என்ன செஞ்சுக்கோ, வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள் என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ யோசனை, எத்தனையோ வைரத்தை நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், வீணாக்கிட்டேனே என்று சொல்லி வேதனைப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் நம்ம கடந்த காலங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வைரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா காலங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்னது? டைம் இஸ் கோல்டு. ஏன்னா டைம் இஸ், எத்தனை நம்ம காலத்தை நம்ம செலவழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கிற ஒரே ஒரு காலத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவருக்காக வாழ போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அறிவதற்காக நாம் வாழ போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் இந்த தேசத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் என் காலத்தை செலவழிக்க போகிறேன் என்று சொல்லி சொல்றவங்க எல்லாரும் நான் முழங்கால படிக்கிட்டு, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்து நல்ல வாழ்வுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.